ஆகையினால் பிரியமானவர்களே, தெய்வத்துக்கு நமக்கும் இடையே இருந்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒருவர் தேவைப்படுகிறார். இப்பொழுது நமக்காக இயேசு பிதாவின் சமூகத்திலிருந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இதை அன்பின் அப்போஸ்தலன் கூட தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். பிதாவின் சமூகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். 1 யோவான் 2:1 பிதாவிடத்தில் பரிந்து பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கர்த்தராய் இயேசு நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். ஏதாவது நாம் தவறு செய்யும் பொழுது நமக்காக பரிந்து பேசக்கூடிய மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். இந்த சம்பவத்தை நாம் எப்படி வழங்கிக் கொள்கிறோம்? இயேசுநாதர் சொன்னார், ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரம் வளர்ந்திருந்தது. எஜமானன் வந்து அந்த அத்திமரத்தை பார்த்த பொழுது அதிலே கனி இல்லை. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே நான் கனியை பார்த்தேன், கனியை காணோம், ஆகையினால் இதை வெட்டி போடு என்று சொல்லி வேலைக்காரனுடன் சொன்னான். அப்பொழுது அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவன் பரிந்து பேசுகிறான், ஆண்டவரே, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் கொத்தி எருப்போட்டு பார்க்கிறேன், கனி கொடுத்தால் கொடுக்கட்டும், கொடாவிட்டால் வெட்டிவிடலாம். இதுபோல நமக்காய் பரிந்து பேசக்கூடிய ஒருவர் பிதாவின் சமூகத்தில் இருக்கிறபடியினால் தான் நாம் இதுவரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னே, எத்தனையோ மாதங்களுக்கு முன்னே நாம் வெட்டப்பட்டிருப்போம். ஆகையினால் தான் வேதத்திலே வழியருகே நின்ற காட்டத்தி மரத்தை பற்றியும் பார்க்கிறோம், தோட்டத்திலே இருக்கிறதான அத்தி மரத்தை பற்றியும் பார்க்கிறோம். வழியருகே இருந்த காட்டத்தி மரத்திலே கனி இல்லாத நேரத்திலே இயேசுநாதர் அந்த மரத்திலே கனி இல்லாதபடியினால் அந்த மரத்தை என்ன செய்தார்? சபித்தார். அது பட்டு போயிற்று, உடனே பட்டு போயிற்று. அங்கே பரிந்து பேச ஆள் இல்லை. தோட்டத்திலே இருக்கிற அத்தி மரத்துக்காக பரிந்து பேச ஒரு வேலைக்காரன் இருக்கிறார். ஆகையினால் அது இந்த வருஷமும் கூட நிற்கட்டும், கொத்தி எரிப்போட்டு பார்க்கிறேன், கனி கொடுத்தால் கொடுக்கட்டும், கொடாவிட்டால் வெட்டி விடுவோம் என்று சொல்லுகிறார். தோட்டம்தான் தேவன் நமக்கு தந்த சபை. ஆகையினால் தான் யார் எந்த ஊழியம் செய்தாலும் ஆவிக்குரிய சபையிலே அங்கத்தினராக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சபையிலே அங்கத்தினராக இருக்க வேண்டும். சுவிசேஷ ஊழியம் செய்தாலும் சரி, ஜப ஊழியம் செய்தாலும் சரி, அற்புத ஊழியம் செய்தாலும் சரி, குணமாக்கும் ஊழியம் செய்தாலும் சரி, நன்மை செய்கிற ஊழியம் செய்தாலும் சரி, என்ன ஊழியம் செய்தாலும் நாம் சபையோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்படியானால் தேவனுடைய ஊழியர்களும் தேவ ஜனங்களும் நமக்காக பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணி நம்மை பாதுகாப்பார். நான் அப்போஸ்தல ஊழியம் செய்ய புறப்படும் பொழுது எனக்கு சில பரிசுத்தவான்கள் கொடுத்த ஆலோசனை தான், சபையில் இருந்து கொண்டே ஊழியம் செய். ஆகையினால்தான் ஆவிக்குரிய சபையில் இருந்து கொண்டே இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டியது இருக்கிற காரணம், நமக்காக ஜெபிக்க பரிந்து பேச கண்ணீரோட ஆட்கள் இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் சபையார் வந்து எனக்காக உபவாசிப்பது, கண்ணீர் விடுவது, ஜெபிப்பது, இதன் மூலமாய் இருக்கிற ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. ஆகையினால் சபை இல்லாமல் நாம் தன்னந்தனியாக ஏகமாக இருப்போமானால் நமக்காய் பரிந்து பேச, விண்ணப்பம் பண்ண, ஜெபிக்க, சோதரிக்க ஆட்கள் இருக்காது. ஆகையினால் ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சபையிலே நாம் அங்கத்தினராக இருந்து தேவனுடைய ஊழியர்களோடும் விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது அவர்கள் பண்ணுகிற ஜெபம், உபவாசம், கண்ணீர் நம்மை பாதுகாக்கிறது. யோபு சொல்லுகிறார், ஒரு மனுப்புத்திறனுக்காக சிநேகிதன் வழக்காடுவது போல தேவனிடத்தில் மனுஷனுக்காக வழக்காட ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும். அவனுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டது. நீதிமானின் விருப்பம் நிறைவேறுகிறது என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. இது நல்ல விருப்பம். இதன்படி பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? மத்தியஸ்தராக, பரிந்து பேசுகிறவராக கர்த்தராகிய இயேசுவை நியமித்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார்.
இந்த வருஷமும் இருக்கட்டும் கொத்தி எரி போட்டு பார்க்கிறேன். எப்படி கொத்துகிறார்? அறங்களின் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக, வசனங்களின் மூலமாக நம்மை கொத்துகிறார். ஆகையினால் தான் தேவனுடைய வசனம் பட்டயம் என்று சொல்லியிருக்கிறது, தேவனுடைய வசனம் சம்மட்டி என்று சொல்லியிருக்கிறது. அதன் மூலமாக கல்லான இருதயத்தை உடைத்து சதையான இருதயத்தை குத்தி கர்த்தர் கொத்துகிறார். எரிப்போடுவது எப்படி? அவர் நமக்குள்ளே ஊற்றுகிற அன்பு, வல்லமை, கிருபை, இவையெல்லாம் எரு. இப்படி தேவனுடைய வசனத்தால் நாம் குத்தப்பட்டும் உடைக்கப்பட்டும், தேவனுடைய கிருபையினாலும் அன்பினாலும் நாம் எரிப்போடப்பட்டும் நாம் கனி கொடுக்காவிட்டால் தோட்டக்காரனே சொல்லுகிறான் வெட்டி போடலாம் என்று. இயேசுவே சொல்லி விடுவார் வெட்டி போட்டு விடலாம். ஆகையினால் வழக்காட ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று அவன் விரும்பினது இந்த நாட்களிலே நிறைவேறி நமக்காய் பரிந்து பேச தேவன் குமாரனை நியமித்திருக்கிறார். இப்படி அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் திரும்ப திரும்ப பாவம் செய்வோம் என்று செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேசுவார், இயேசு நமக்காய் பரிந்து பேசுவார், பரிசுத்தவான்கள் நமக்காய் பரிந்து பேசுவார்கள், அருமையான விசுவாசிகள் நமக்காய் பரிந்து பேசுவார்கள். ஆனால் தொடர்ந்து நாம் தவறு செய்து கொண்டு வந்தால் நாம் வெட்டப்படுவோம், தள்ளப்படுவோம். திரும்ப யோபுவின் ஒரு நல்ல ஒரு சுபாவம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கண்களோடு உடன்படிக்கை பண்ண ஒரு மனுஷனாயிருந்தான் யோபு. வாசியுங்கள் 31:1-2. யோபுக்கு கிடைத்த வெளிப்பாடு என்னவென்றால், கண்களிலே ஜெயம் இல்லாவிட்டால் உன்னதமானவரிடத்திலிருந்து வரப்போகிறதான சுதந்திரம் கிடைக்காது என்று அவன் விளங்கி கொண்டான். தேவன் அளிக்கும் பங்கு, உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம், கண்ணில் ஜெயம் இல்லைன்னா கிடைக்காதான். அதனால கண்களில் ஜெயம் எடுக்கணும்னு சொல்றார். தானும் கூட கண்ணோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பார்வையின் மூலமாக பாவங்கள் நம் மனதிலே பிரவேசிக்க கூடாது. ஆகையினால் தான் ஏசாயாவில் என்ன சொல்லி இருக்கிற, என் தாசனை இல்லாமல் குருடன் யார், என் தாசனை இல்லாமல் அந்தகன் யார், அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறார். எத்தனையோ காரியங்களை பார்ப்போம், ஆனா ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் சோதம் குமாரவை. அப்படி ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. தற்செயலாக தெரியாமல் எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கிறோம், ஆனால் உன்னிப்பாக கவனிக்கக்கூடாது, ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. லோத்து அப்படி ஏறெடுத்து பார்த்ததினால் என்ன நடந்தது? அந்த சோதம் குமாரா ஏதேன் தோட்டம் போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. கடைசியில் அங்கே போய் குடியிருந்தார். அந்த சோதோமின் மக்கள் பயங்கரமான மக்கள். ஆகையினால் சோதோமை கர்த்தர் அக்கினியினால் அழித்தார். ஆனால் இவன் நீதிமானாய் இருந்திருக்கிறான். பேதுரு எழுதுகிறார், நாள்தோறும் அக்கிரம செய்களை கண்டு கேட்டு தன் நீதி உள்ள இருதயத்திலே பாதிக்கப்பட்டான் லோத்து என்று எழுதியிருக்கிறார். ஆகையினால் அந்த நீதிமானாகிய லோத்துக்கு ஆபிரகாம் பண்ண ஜெபத்தினால் சோதோமுள்ள கோமாரா அழியும் பொழுது இவனையும் அழிக்காதபடிக்கு கர்த்தர் அவனை குடும்பத்தையும் கையை பிடித்து தூதன் மூலம் வெளியே கொண்டு வந்து விட்டார். அங்கே போய் குடியிருந்து விட்டு வேதனைப்படுவதை பார்க்கலும் அங்கே போகாமல் இருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும். ஆபிரகாமோடு கூட புறப்பட்டவன் தானே, ஆபிரகாமோடு கூட பயணம் பண்ணி ஆபிரகாமோடு கூட கானானிலே குடியேறினால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆகையினால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யோபு சொல்லுகிறார், கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன் நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது படி, அப்பொழுது உன்னதங்களில் வரும் வங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ. தேவனளிக்கும் பங்கு, தேவனளிக்கும் சுதந்திரம் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிப்பாடு உண்டவுடனே அவன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டான். ஆகையினால் கண்களின் இச்சை கிரியை செய்யாதபடி மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுநாதர் சொன்னார், சரீரத்தின் கண்கள் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது.
கண் கெட்டு போனால் சரீரம் முழுவதும் கெட்டதுக்கு சமமாகிவிடும் என்றார். ஆகைய நான் கண்களை பற்றி மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரீரம் சபையானால் கண்கள் யார்? நல்ல வெளிப்பாடு தரிசனம் ஆவிக்குரிய சொப்பனம் பார்க்குறவங்க தான் கண்கள். சபையில வெளிப்பாடு தரிசனம் ஆவிக்குரிய சொப்பனங்கள் இல்லாவிட்டால் சபையை கெட்டு போயிடும். ஆகையினால் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சீர்கெட்டு போவார்கள். மலையாளத்தில் வெளிப்பாடு இல்லாத இடத்தில் ஜனங்கள் மரியாதை விட்டு நடக்கணும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கு? where there is no vision people perish. எங்க தரிசனம் இல்லையோ ஜனங்கள் அழிவார்கள். எங்க வெளிப்பாடு இல்லையோ ஜனங்கள் மரியாதை இல்லாம நடப்பாங்க. எங்க தீர்க்க தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இது 3 மொழிபெயர்ப்பு. ஆகையினால் சபை சரீரமானால் கண்கள் யார்? நல்ல தரிசனங்கள் வெளிப்பாடுகள் ஆவிக்குரிய சொப்பனங்கள் பெறுகிறவர்கள் தான் கண்கள். எடுத்துக்குரிய பிரகாரமாய் நம்முடைய சரீரத்தில் கண்கள் கெட்டு போகக்கூடாது. கண்ணின் இச்சைக்கு இடம் கொடுப்போமானால் கண் கெட்டு போயிடும். உன்னதமானவரிடத்திலிருந்து வருகிறதான சுதந்திரமும் தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் பார்வையிலே ஜெயம் தேவை. புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றிலும் ஜெயம் தேவை. சிந்தையிலே ஜெயம், பார்வையிலே ஜெயம், கேள்வியிலே ஜெயம், இருதயத்திலே ஜெயம், வாயிலே ஜெயம், வார்த்தையிலே ஜெயம், கிரியைகள் நடத்தைகள் எல்லாவற்றிலையும் ஜெயம் தேவை. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அதாவது எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அதனால தான் ஒவ்வொரு சபையில இருந்த குறைகளை கத்த சொல்லிவிட்டு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு மன்னாவை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனை ஆலயத்தில் தூணாக்குவேன், ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன், சிங்காசனத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்போ எல்லா காரியத்திலும் ஜெயம் கொள்ள வேண்டியது. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமான குறை. சிலர் பாடுகளுக்கு பயப்படுறாங்க. சுமர்னா சபை பாடுகளுக்கு பயப்படுது, அதுல ஜெயம் எடுக்கணும். எபேசு சபை ஆதிக்கிரிகளை விட்டாச்சு, ஆதி அன்பு, அதுல அவர்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். லவோதிகா சபைக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா திருப்தி, அசதி, நிர்விசாரம். பவுலின் காலத்தில் இருந்த சபைகளுக்கும் பல குறைகள் இருந்திருக்கின்றன. அதனால் அந்த சபைகளை பற்றி உள்ள கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது என்று சொன்னார். ஆகையினால் யோபு கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தான் என்று விளங்குகிறது. இந்த நாட்களில் ஒவ்வொரு அவயவங்களோட நான் உடன்படிக்கை பண்ணி ஒரு வெற்றியின் வாழ்க்கை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த யோபுவை சந்திக்கும்படி 3 சிநேகிதர்கள் வந்தார்கள். வந்து யோபுவோடு பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் பார்த்தார். யோபு பேசுவதையும் அந்த சிநேகிதர் பேசுவதையும் பார்த்து கடைசியில் ஒரு தீர்ப்பு வழங்கினார். என்ன தீர்ப்பு? யோபுவை பார்த்து சொல்லுகிறார், நீ நிதானமாய் பேசுகிறது போல அந்த சிநேகிதர்கள் பேசவில்லை என்று சொல்லி அவர்கள் மேல் கோபமானார். 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆகையினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனம். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். நீங்க சர்வாங்க தகன போடவும் வேணும், யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்யவும் வேண்டும். அப்போ யோபு விரும்பினான் அல்லவா, சிநேகிதருக்காக, ஒரு மனுப்புத்திரனுக்காக ஒரு மனுஷன் வழக்காடுகிறது நலமாயிருக்கும் என்று சொல்லி, இப்பொழுது இந்த சிநேகிதருக்காய் வழக்காட, மத்தியஸ்தம் பண்ண, பரிந்து பேச ஆண்டவர் யாரையே நியமித்தார்? யோபுவை நியமித்தார். ஆகையினால் நாமும் நல்ல நல்ல காரியங்களை விரும்புவோமானால் கர்த்தர் என்ன செய்வார்? நம் மூலமா அதை செய்யும்படி சொல்லுவார். ஒரு நல்ல ஊழியம் செய்யணும்னு நீங்க விரும்பி பாருங்க, அந்த ஊழியம் நடக்கணும்னு ஜெபிச்சு பாருங்க,
கர்த்தர் உங்களுக்கு இடத்துல அதை ஒப்படைச்சிடுவார். அதனால நல்ல நல்ல காரியங்கள் நாம் யோசிக்கிறதும் விரும்புறதும் நல்லது. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? கிருபையும் சத்தியமும் உண்டாகும். தீமையை யோசிக்கிறவர்கள் இடறுகிறார்கள். அதனால கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் யோசிங்க, தப்பு கிடையாது. ஆனா தீமைகளை யோசிக்காதீங்க. தீமைகளை யோசித்தால் என்ன செய்வீர்கள்? இடறி போவீர்கள். எந்த தீமையை நம்ம மனசுல யோசிக்கிறோமோ அது இருதயத்தில் வந்து பிற சரீரத்தில் வந்துடும். அதனால மற்றவர்கள் செய்கிற தப்பிதங்களையும் மற்றவருடைய குற்றங்களையும் கூட யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. யோசித்தா கொஞ்ச நாள் பொறுத்தா நீ அதே தப்பை பண்ணிடுவ. அதனால அந்த குற்றம் பேசுறவங்களை பாருங்க, குற்றம் பேசி பேசி இருப்பாங்க, கடைசியில் இவங்களே குழியில போய் விழுவாங்க. காரணம் என்ன? அந்த குற்றங்களையே தியானிக்கிறது. அப்படி செய்யறான், இப்படி செய்யறான், அங்க பேசுறான், இங்க பேசுறான், அங்க போறான், இங்க வரான், அவனையும் வாட்ச் பண்றது, எங்க போறான், எங்க வர்றான், எங்க உட்கார்றான்னு வாட்ச் பண்ணி அதையே யோசித்து அதையே விரும்பி கடைசியில் இதே குழியில இவங்களும் போய் விழுந்துருவாங்க. அதனால தான் ஆண்டவர் பரிசுத்தாவியின் மூலமும் அவரும் சொல்லியிருக்கார், மற்றவருடைய குற்றங்களை நீங்க பார்க்காதீங்க, மற்றவங்களுடைய விஷயங்கள்ல நீங்க தலை போடாதீங்க. அதே தொழிலா வைக்கக்கூடாது. சிலர் வாயை திறந்தா அப்படிதான் மற்றவங்களுடைய குற்றங்களையே பேசிட்டு இருப்பாங்க. அதுபோல எந்த பெற்றோர்கள் மற்றவருடைய குற்றங்களை, மற்ற பிள்ளைகளுடைய குற்றங்களை சொல்லி நடக்கிறாங்களோ அதே பெற்றோருடைய குழந்தைகளை பார்க்கலாம், கொஞ்ச நாளைக்குள்ளால அதே பாவத்தை செய்துட்டு இருப்பாங்க. என்ன செய்யறது? அதனால மற்ற பிள்ளைகளை நம்ம குற்றம் சாட்டணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு அந்த சோதனை வந்துடும். குறை சொல்லி நடக்கக்கூடாது. குற்றங்களை பார்ப்போம், ஆனா என்ன செய்யணும்? அவர்களுக்காக கண்ணீர் விட்டு மனசாப்பட்டு அழுது கத்தர்கிட்டேருந்து தான் விடுதலை வாங்கி கொடுக்கணும். அந்த அசுத்த வல்லமை பிள்ளைகளை விட்டு போயிடுச்சுன்னா பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக மாறிடுவாங்க. தப்பு செய்கிறது பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஆவி தான் தப்பு செய்ய வைக்கிது, வேற ஒன்றும் இல்லை. எந்த மனுஷனானாலும் எந்த பிள்ளையானாலும் தவறு செய்யணும்னு விரும்புறது இல்லை. ஆனால் தவறு செய்ய வைக்கிறது யார்? பிசாசு. அந்த பிசாசு ஓடி போச்சுன்னா பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனா என்ன பார்த்தோன்னா ஒரு பையன் கட்டிலுக்குள்ள போய் படுத்துக்கிட்டான். அப்ப அவங்க அம்மா சொல்றாரு, பாஸ்டர் வந்திருக்காடா, வெளியில வாடா. முடியாதுட்டான். அவருக்கு குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வாடா, கூல்ட்ரிங்க்ஸ் முடியாதுன்ட்டான். நான் சொன்னேன், அவனை ஏன் சிஸ்டர் தொந்தரவு பண்றீங்க, நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லி ஜெபம் பண்ண. கடைசியில் அவனை ஜெபத்துக்கு கூப்பிடுறாங்க, நீ ஜெபத்துக்காவது வாடா, வர முடியாதுன்னு சொல்லி திரும்ப படுத்துக்கிட்டான். நான் சொன்னேன், சிஸ்டர் விட்டுருங்க, கர்த்தர் ஒரு நாள் அவனை என்ன செய்வார்? சந்திப்பார். விட்டுருங்க, பலவந்தம் பண்ணாதீங்க. பலவந்தம் பண்ணி உட்கார வச்சாலும் இருதயம் எல்லாம் கட்டிலுக்குள்ள இருக்கும், உடம்பு தான் இங்கே இருக்கும். 2 மாசம் பொறுத்து போனா என்னை பார்த்த உடனே கூல்ட்ரிங்க்ஸ் வாட ஓடுறான் அவன். ஐயா உட்காருங்க. நான் யார் தெரியுமான்னு கேட்டான். எனக்கு ஞாபகம் வரல, நான் தான் அன்னைக்கு கட்டிலுக்குள்ள கிடந்தவன், உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தராதவன், ஜெபத்தில் உட்காராதவன். இப்ப என்னாச்சுன்னு கேட்டேன். ஐயா, 1 மாசத்துக்கு முன்னால நான் பாம்பே போனேன். அங்க பாம்பே போன நேரத்தில் கர்த்தர் என்னை சந்தித்தார், ரட்சித்தார். நான் இப்ப ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்கிறேன்றான். எப்படி கடந்தவன் பாருங்க. அதனால ஒவ்வொரு ஆளையும் கர்த்தர் சந்திக்க ஒரு நேரம் இருக்கு. அந்த அசுத்தாவி ஓடிடுச்சுன்னா எவன் ஜெபத்துக்கு வரமாட்டேன்றானா அவன் தான் முதல்ல ஜெபத்துல வந்து உட்காருவான். யாரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரமாட்டேன்றானா அவன் தான் முதல்ல ஓடுறான். பிசாசு கூலியம் செய்துட்டு இருந்தவன் இப்ப யாரு கூலியம் செய்ய ஒப்படைக்கிறான்? தெய்வத்துக்கு. ஆகையினால் எல்லாம் அந்த பிசாசு பண்ற வேலை தான். மனுஷன் நல்லவன் தான், பிள்ளைகள் நல்லவங்க, அவங்களுக்குள்ள கிரீசீர பொல்லாத ஆவிகள். அந்த ஆவிகளை கட்டி நான் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இப்ப இவங்க நிதானமா பேசல யாரு. ஆனா உண்மையிலே இந்த 3 சிநேகிதர்களும் பேசின காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த சயின்டிபிக்கான காரியங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க சாதாரண ஆட்கள் அல்ல, பெரிய அறிவாளிகள். அவங்க பேசின சில வார்த்தைகளை வச்சுதான் சயின்ஸ்ல பல காரியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா பல காரியம் பேசியிருக்காங்க அறிவாளிகள். அந்த அறிவு என்ன செய்தாச்சு? இருமாப்ப உண்டாக்கியாச்சு. ஆனா அவங்க பேசும் பொழுதெல்லாம் யோபு என்ன பண்றாங்க தெரியுமா? பயங்கரமா தாக்கி பேசுவாங்க. கர்த்தர் யோபுவை பற்றி நல்ல சாட்சி கொடுத்துட்டு இருக்காரு, இவங்க உட்கார்ந்து என்ன கொடுக்குறாங்க?
தாக்கி பேசுறாங்க. கர்த்தர் பார்த்தார், ஓஹோ, யோபு பேசுற போல இவங்க என்ன பேசல, நிதானமாய் பேசவில்லை. கர்த்தர் சொன்னார், நீங்க போய் பலி செலுத்துங்க, ஆனா யோபு வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு நான் மன்னிக்கிறேன். சிலர் நிதானம் இல்லாம பேசுவாங்க, நிதானம் இல்லாம கிரியை செய்வாங்க. ஆனால் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குமானால் அதன் மூலம் நாம் பாதுகாக்கப்படுவோம். அதனால்தான் சில தவறுகளை நாம் செய்யும் பொழுது ஊழியரிடத்தில் போய் அதை சொல்லி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்வது இந்த முறைமையில தான். சில பாவங்கள் எல்லாம் நாமே தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுறார். சில காரியத்தை சபையில எழும்பி நின்று வெளியரங்கமா சொல்றார். முக்கியமா மற்றவங்களை நான் அடித்தேன், திட்டினேன், மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தேன், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் சபையில வெளியரங்கமா சொல்றதுல தப்பு கிடையாது. ஆனால் சில மாம்சீக சம்பந்தமான காரியங்கள் வெளியரங்கமா சொல்ல முடியாது. சொன்ன அது நிமித்தம் வேற சிலர் பாதிக்கப்படுவாங்க. அதில் முதல்ல கர்த்தர்ட்ட சொல்லணும். கர்த்தர் அதை மன்னித்து உங்களுக்கு ஒரு சமாதானம் தந்து விட்டால் காரியம் முடியுது. ஆனால் சில காரியத்தை நாம் பரிசுத்தவான்கிட்ட சொல்லி அவர்கள் நமக்கு வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார், சமாதானம் தருகிறார். நம்மளை பற்றி அந்த பரிசுத்தவானுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். நம்மளை நீதிமான் பரிசுத்தவான் அவர் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. நினைச்சாருன்னா அவர் நினைச்சுவார், நம்மளை நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தாவே அவர் நீதிமானா இருக்கிறான், பரிசுத்தவானா இருக்கிறான், அவனுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனா நம்மிடத்தில் இருக்கிற பலவீனம் அவருக்கு தெரியணுமே. ஆகையினால் நம்முடைய பலவீனங்களை அவரிடத்துல சொல்ல வேண்டும். பாச சீஜான் சொல்லுவார், ஏதாவது பலவீனம் இருந்தா நீங்க சொல்லணும். ஆனா அவர்கிட்ட போய் உண்மையை சொன்னா தப்புணும், பொய்யை சொன்னோம் அவர் சொல்லுவார், நீ பொய் பேசினா கிருபையை கர்த்தர் எடுத்துருவார். கடைசியில் கொஞ்ச நாளைக்கு பிறகு வண்டி ஓடாது. கிருபை போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? பொய் பேசக்கூடாது. இப்படி அவர் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கவளை என்ன டிக்கெட் புக் பண்ண அனுப்பினார். நான் புக் பண்ண போனா எனக்கு தெரியாது மெட்ராஸை பற்றி. நான் பாக்கெட்டில் காசை வச்சுட்டு நான் போனேன். அங்கே போய் பார்த்தா காசை காணும். வழியில் எவனோ பிக் பாக்கெட் அடிச்சுட்டான். இனிமே இப்போ என்ன சொல்றது? பொய் சொல்றதா? என்ன சொல்றது? ஆனால் அவர் கொடுத்த டீச்சிங் என்னன்னா, நடந்த சம்பவங்களை அப்படியே சொல்லணும். அந்த உடனே சொல்லிட்டேன், ஐயா நான் ரொம்ப பயந்து ஜெபமணி தான் வந்தேன். ஆண்டவரே, ஏன்னா அப்போ ட்ரைனிங் பீரியட், நம்ம கையில் காசு இல்லை, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. காசு இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த நாட்கள் அப்படி இல்லை. செய்த காரியத்தை அப்படித்தான் சொல்லணும், வேற வழியே இல்லை. ஏன்னா வேற காசு நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது, கிடைச்சாலும் அங்கே கொண்டு போய் கொடுத்துடணும். அங்கே போய் அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஆண்டவரே அவர் என்ன திட்டக்கூடாது, தப்பா யோசிக்க கூடாது. போனவனை கேட்குறா, டிக்கெட் புக் பண்ணிட்டியா? நான் பேசாம இருந்தேன். என்ன சொல்லு, என்ன நடந்தது? ஐயா இப்படி நான் பாக்கெட்டில் வச்சுட்டு போனேன், வழியில எழுதுட்டான். ஓஹோ, இந்த மெட்ராஸை பற்றி உனக்கு தெரியாதா? பஸ்ல எல்லாம் பயங்கரமா நெருக்குவாங்க, காசை எடுத்துருவாங்க. சரி, இனிமேலும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சொன்னார். நல்லவேளை அவர் என்ன பயங்கரமா திட்டுவார், சிச்சிப்பார்னு யோசித்தேன். ஆனா நம்ம உண்மையை சொன்னதுனால அவர் என்ன செய்தார், சரி இனிமேலும் ஜாக்கிரதையாருன்னு சொல்லி அனுப்பினார். அதனால நம்ம உண்மையை சொல்றதுல என்ன இருக்கு? தலை போயிடுமா? நடந்த பிரகாரமாக சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது? கிருபை நம்மை சந்திக்கிறது. கிருபையும் சத்தியம் ஒன்று என்ன செய்யும்? சந்திக்கும். உண்மையை சொன்னா கிருபை வரும், பொய் சொன்னோம் கிருபை போயிடும். பொய் சொன்னால் பிசாசு நமக்குள்ள ஏறி உட்காருவான். ஏனென்றால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். இங்கே யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? இவனுடைய சிறையிருப்பை மாற்றினார்னு போட்டிருக்கு. படிங்க,
யோபு 42:10. கர்த்தர் இவன் சிறையிருப்பை மாற்றிட்டார். அப்ப மற்றவர்களுக்காய் வேண்டுதல் செய்யும் பொழுது நம்முடைய சிறையிருப்புகளும் மாற்றப்படுகிறது. ஆகையினால் தான் யாராவது ஏதாவது தவறு செய்து விட்டால், யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால், அவர்களுக்காக நாம் பரிந்து பேசும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி விடுவார். உங்களுக்கு ஏதாவது சிறையிருப்பு இருக்கா? அந்த சிறையிருப்பில் யார் யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். உங்களுக்கு யாராவது வியாதி இருக்கா, பலவீனம் இருக்கா, அந்த வியாதியில ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். அப்ப நீங்க மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணலாம். அப்பொழுது கர்த்தர் அவளுக்கு விடுதலை கொடுப்பார், நமக்கு சிறையிருப்பை மாற்றுவார். அதனால எந்த வியாதியையும் நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. எந்த வியாதியும் சின்ன வியாதின்னு கணக்கு போடக்கூடாது. சின்ன வியாதி தான் பயங்கர வேலையை பண்ணுது. அதனால தான் பெரிய பெரிய வியாதிகள்ல தெய்வீக சுகத்தில் இருப்பாங்க. ஒரு சின்ன தலைவலிக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. காரணம் என்ன? இது சின்ன தலைவலி தானேன்னு யோசித்தாங்க. ஆனா அந்த சின்ன தலைவலி தான் உன் பெரிய விசுவாசத்தையே நஷ்டப்படுத்தியது. சளி ஒரு சாதாரண வியாதி தான்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா ஒரு நாள் அந்த சளி வந்த பிறகுதான் நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா இருமல் வரும். அந்த நாட்களில் ஒருவர் ஏர்போர்ட்ல வேலை செய்துட்டு இருப்பார். அடிக்கடி லீவ் போடுவார். நான் கேட்டேன், ஏன் லீவ் போட்டேன்னு. சளியினால லீவ் போட்டேன்னுவார். நான் அவரை சொல்லுவேன், சளிக்கு போய் லீவ் போடுவானா? ஆனா சளி வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு சளி அவ்வளவு பயங்கர பொல்லாத வியாதி. கடைசியில மனதுருக்கத்தோடு அவருக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே அந்த மனுஷனுக்கு அந்த சளியை அற்பமா என்ன மன்னியும். அவருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஆகையினால் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அவருடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை கர்த்தர் என்ன செய்தார்? அதிகமாய் ஆசீர்வதித்தார். 12ஆம் வசனம் வாசிங்க. 15ஆம் வசனம் பார்த்தீங்களா? யோபு கர்த்தர் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை அதிகமாக ஆசீர்வதித்தார். நம்முடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட உபத்திரவங்களிலே பொறுமையாக இருக்கணும், பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேணும், நம்பிக்கை உடையவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக ஜீவிக்கணும், மற்றவர்களை குறித்து பரிதவித்து பரிந்து பேச வேண்டும். அப்படியானால் கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான நல்ல பிதாவை, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. யோபு என்ற பரிசுத்தவானை பற்றி இன்றைக்கு தியானம் பண்ண எங்களுக்கு உதவி செய்தபடினா ஸ்தோத்திரம். அவனை பற்றி நீர் சாட்சி கொடுத்தீர். அவனை பற்றி சாத்தானும் சாட்சி கொடுத்தான். சாத்தானால் அவன் சோதிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு சோதனையிலும் தெய்வீக சுபாவத்தை அவன் வெளிப்படுத்தினான். உபத்திரவத்தில் அவன் பொறுமையாக இருந்திருக்கிறான், விசுவாசத்தோடு இருந்திருக்கிறான், நம்பிக்கையோடு இருந்திருக்கிறான். ஆண்டவரே, கண்ணோடு உடன்படிக்கை பண்ணதானே அவன் என்று நாங்கள் வாசிக்கிறது போல நாங்களும் எல்லா அவயவங்களோடு உடன்படிக்கை செய்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை செய்ய உதவி செய்யும். வெற்றியின் வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். மற்றவர்களுக்காய் பரிந்து பேசக்கூடிய ஒரு சுபாவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதன் மூலம் எங்களுடைய சிறையிருப்புகள் நீக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும். எங்களுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறபடி நான் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியங்களை ஒப்படைக்கிறோம், ஜீவியத்தை ஒப்படைக்கிறோம், சபையை ஒப்படைக்கிறோம். எங்களுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. நம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே சாத்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மளவரோடும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.